ஹாய், இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா நெக்ஸ்ட் 5 செக்ஷன் படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நோட் வேல்யூஸ். நம்ம என்னென்ன நோட்ஸ் படிக்க போறோம்னா செமி பிரேவ், மினிம், கிராச்செட், குவேவர்ஸ். செமி பிரேவ்ன்றது 4 கவுண்ட்டுக்கு வாசிப்போம். எக்ஸாம்பிள், ஒரு கீயை பிரஸ் பண்றோம்னா 1 2 3 4 முடிகிற வரை அந்த கீயை பிரஸ் பண்ணுவோம். ஸோ செமி பிரேவ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மினிம். மினிம் வந்து 2 கவுண்ட். கிராச்செட்ன்றது 1 கவுண்ட், குவேவர்ன்றது ஹாஃப் கவுண்ட். So semi-brave 4 count, minim 2 count, crotchet 1 count, and then quiver வந்து half count. இன்னொன்னு இருக்கு, என்னன்னா டாட்டட் நோட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மினிம் இல்லையா? மினிம் பக்கத்துல டாட் வரைஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க செமி பிரேவ் இருக்கு, செமி பிரேவ் பக்கத்துல டாட் வரைஞ்சிக்கிறாங்க. ஸோ டாட் அப்படின்னா என்னன்னா அந்த நோட்டோட ஆஃப் வேல்யூவை ஆட் பண்றோம். எக்ஸாம்பிள், இங்க ஃபர்ஸ்ட் மினிம் இருக்கு. ஸோ மினிம்க்கு ஆக்சுவலா எவ்வளவு கவுண்ட்னா 2 கவுண்ட். ஸோ ரெண்டுல பாதி வந்து 1. ஸோ 2 + 1 3 கவுண்ட். அதே மாதிரி இங்க செமி பிரேவ் இருக்கு. செமி பிரேவுக்கு வந்து 4 கவுண்ட். ஸோ 4ல பாதி வந்து 2. ஸோ 4 + 2 6 கவுண்ட். ஸோ இதுதான் நோட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம எதுவுமே வாசிக்காம இருப்போம். ஸோ சைலன்ஸ். சைலன்ஸ்னா ரெஸ்ட். இங்க வந்து கிரேட் 1ல 3 ரெஸ்ட் படிக்கிறோம். என்னன்னா செமி பிரேவ் ரெஸ்ட், மினிம் ரெஸ்ட், கிராச்செட் ரெஸ்ட். செமி பிரேவ் ரெஸ்ட்ன்றது என்னன்னா ஸ்டேவ் லைன்ல 4th லைனுக்கு கீழே வரைகிறது வந்து செமி பிரேவ் ரெஸ்ட். மினிம் ரெஸ்ட்ன்றது 3rd லைன் மேல வரைகிறது மினிம் ரெஸ்ட். கிராச்செட் ரெஸ்ட்ன்றது இந்த மாதிரி இருக்குது. செமி பிரேவ் ரெஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ஹோல் ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அது டைம் சிக்னேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இது நம்ம படிப்போம் எப்படி மாறும்னு. மினிம் ரெஸ்ட்க்கு 2 கவுண்ட், கிராச்செட் ரெஸ்ட்க்கு 1 கவுண்ட். நெக்ஸ்ட் பார்ஸ், பார் லைன்ஸ் அண்ட் டைம் சிக்னேச்சர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 2 4 4 4, இங்க 3 4ன்னு இருக்கு. ஸோ 2 4னா என்னன்னா ஒரு பார்ல வந்து 2 கவுண்ட் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற 4 வந்து கிராச்செட் பீட், மேல இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் பீட்ஸ். 4னா என்ன சொன்னா கிராச்செட் பீட்னு சொன்னேன். மேல வந்து 2 இருக்கு. அப்போ ஒவ்வொரு பார்ல 2 கிராச்செட் பீட்ஸ்க்கு கவுண்ட் இருக்கும், நோட் இருக்கும். ஸோ 1 2 இது வந்து பார் லைன். இங்க லைன் போட்டுக்கிறாங்க, இது வந்து பார் லைன். நெக்ஸ்ட் 1 2 1 2 1 2 இந்த மாதிரி இருக்கும். 3 4னா 4ன்றது நான் சொன்ன மாதிரி கிராச்செட் பீட், 3 வந்து நம்பர் ஆஃப் பீட்ஸ். அப்ப 3 கிராச்செட் பீட்ஸ். அப்போ 1 2 3 3 கவுண்ட்ஸ்க்கு நோட்ஸ் இருக்கும். 1 2 3 1 2 3 1 2 3. நெக்ஸ்ட் 4 4. 4ன்றது என்னது? கிராச்செட் பீட். மேல இருக்கிறது நம்பர் ஆஃப் பீட்ஸ். 4 கிராச்செட் பீட்ஸ். 1 2 3 4 1 2 3 4. இந்த மாதிரி சி மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தா அது பேர் வந்து காமன் டைம் சிக்னேச்சர் சொல்லுவோம். ஸோ 4 4 வந்து இந்த மாதிரியும் எழுதலாம். டோன்ஸ் அண்ட் செமிடோன்ஸ். ஸோ இங்க வந்து செமிடோன், டோனு 2 இருக்கு. டோனுன்னா என்னன்னா 2 செமிடோன் சேர்ந்தா ஒரு டோனு. செமிடோன்றது என்னன்னா ஒரு கீக்கு பக்கத்துல இருக்கிற கீயை வந்து செமிடோன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னா இது சி டி இ. ஈக்கு பக்கத்துல என்ன இருக்கு? எஃப் இருக்கு. ஸோ ஈயோட செமிடோன் வந்து எஃப். இங்க பாத்தீங்கன்னா பி இருக்கு. ஸோ பி பக்கத்துல என்ன இருக்கு? சி இருக்கு. அப்ப பியோட செமிடோன் சி. டோன்னா என்ன சொன்னா 2 செமிடோன். இங்க சிக்கு பக்கத்துல என்ன? எஃப்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? எஃப் ஷார்ப் இருக்கு. அப்ப எஃப் ஒரு செமிடோன் எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப் ஒரு செமிடோன் ஜி. அப்ப எஃப் ஒரு டோன் வந்து ஜி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டி இருக்கு. டிக்கு பக்கத்துல என்ன இருக்கு? இ பிளாட். ஸோ டியோட செமிடோன் வந்து இ பிளாட். இ பிளாட்டோட செமிடோன் இ. அப்ப டியோட டோன் வந்து இ நோட்டு. ஸோ இதான் செமிடோன்னா ஒரு கீக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டு. டோன்னா 2 செமிடோன் சேர்ந்தா ஒரு டோன். ஸோ அதான் இங்க இருக்கு டோன். இஃப் எ பிளாக் நோட் ஆர் கீ நோட் கம்ஸ் பிட்வீன் தெம் த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் டோன். டோன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹோல் ஸ்டெப். டோனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹோல் ஸ்டெப். அதே மாதிரி செமிடோனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆஃப் ஸ்டெப். இங்க என்னன்னா இஃப் தேர் இஸ் நோ பிளாக் நோட் பிட்வீன் தெம் த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் செமிடோன். ஆஃப் எ டோன். Semitone is otherwise called a soft step. Example,
செமிடோன் கொடுத்துக்கிறேன். இது இ நோட்டு. இங்க எஃப் இருக்கு. ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல எந்த கீயோ இல்லை. அப்ப இஎன்எஃப்ன்றது செமிடோன். இங்க பாத்தீங்கன்னா எவ்ரி குட் பாய், இது பி, இது சி. பிக்கும் சிக்கும் நடுவுலயும் ஒரு நோட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு செமிடோன். இங்க எஃப் ஷார்ப்பு, இது ஜி. எஃப் ஷார்ப்புக்கு நியரஸ்ட் கீனரு ஜி தான். ஸோ எஃப் ஷார்ப் ஒரு செமிடோன் ஜி. இங்க என்ன கொடுத்துக்கிற எஃப் ஏ, ஏ அண்ட் பி ஃபிளாட். ஏக்கு நெக்ஸ்ட் நோட்டு பி ஃபிளாட் தான். ஸோ இது வந்து ஒரு செமிடோன். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து ஆக்சிடென்டல்ஸ். ஆக்சிடென்டல்ஸ்லாம் என்னென்ன படிப்போம்னா ஷார்ப்பு, ஃபிளாட்டு அண்ட் நேச்சுரல். ஸோ ஷார்ப்னா இந்த ஷார்ப் ரைசஸ் த பிச் பை எ செமிடோன். ஒரு கீயை ஒரு நோட்டு அதிகமா வாசிச்சா அது வந்து ஷார்ப்பு. அதே ஒரு கீயை ஒரு நோட்டில் கம்மியா வாசிச்சா அது வந்து ஃபிளாட்டு. ஸோ த ஃபிளாட் லோயர்ஸ் த பிச் பை எ செமிடோன். நேச்சுரல்லாம் என்னன்னா ஒயிட் கீஸ், எல்லாம் நேச்சுரல் கீஸ். எக்ஸாம்பிள் இங்க இருக்கு ஜி இருக்கு. ஜிக்கு பக்கத்துல இங்க நான் ஷார்ப் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா நம்ம ஜி ஷார்ப், அதாவது ஜி பிளாக் கீ இருக்கு இல்லையா, ஜி ஷார்ப்புக்கு அந்த கீயை வாசிப்போம். அதே மாதிரி எவ்ரி குட் பாய், இங்க பி இருக்கு, இங்க பி ஃபிளாட் கொடுக்குறேன். அப்ப பிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பிளாக் கீ இருக்கும் இல்லையா மேல, ஸோ அதை வந்து பி ஃபிளாட், அதை வாசிப்போம். By using natural, we are cancelling the flat and sharp. எக்ஸாம்பிள் இங்க பி ஃபிளாட் இருக்கு, இங்க வந்து அப்ப இங்க இருக்குன்னா இங்க பி நேச்சுரல்னா பி ஒயிட் கீ, இதை வாசிப்போம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க எஃப் இருக்கு, எஃப் ஷார்ப் இருக்கு, அதை ஒரு நேச்சுரல் பண்ணிட்டோம்னா எஃப் ஒயிட் கீயை வாசிப்போம். ஸோ தேங்க்யூ. மீதி டாபிக்ஸ் நெக்ஸ்ட் செக்ஷன்ல படிப்போம்.